சுண்டைக்காய். சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவுகிறது. இதில் உள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கச் செய்யும். சுண்டைக்காய் உண்பதால் இரத்த சோகை, நீர்க்கட்டி, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் செரிமான பிரச்சனைகள், காய்ச்சல், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கு மிகவும் நல்லது. சுண்டைக்காயில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் இரத்த சோகை அதாவது அனிமியா உள்ளவர்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரசவித்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். இதய தசைகளை வலுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் சுண்டைக்காய் உதவுகிறது. இதில் வைட்டமின் ஏ, சி, இ போன்ற சத்துக்கள் எக்கச்சக்கமாக உள்ளடக்கியது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான வைட்டமின் சியை அதிகமாக கொண்டது. ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி இதற்கு நிகரான விட்டமின் சி இதில் உண்டு. நோயற்ற வாழ்க்கைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அவசியம். காய்ச்சல் நேரத்தில் சுண்டைக்காயை சேர்த்து கொள்வதன் மூலம் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் விரைந்து ஆற வைக்கும். முக்கியமாக சொத்தைப்பல் உருவாவதையும் தடுக்கக்கூடியதாம். என்னங்க, சுண்டைக்காய் வாங்க கிளம்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இட்லி, சுண்டைக்காய் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். இந்த இட்லிக்கு இந்த சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த சுண்டைக்காய் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பயன்பெற ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.